தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. காதல் வாழ்க்கை முதற்கொண்டு சிறியவர் முதல் பெரியவர் வரை அவரவர் வயதிற்கேற்ப என்னென்ன நன்மைகள் நடைபெறும் அப்படின்ற பொதுவான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம். ஸோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை ஆல் பட்டனை அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூன் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆனி மாதம் 11ஆம் நாள். இந்த தினம் சங்கடஹர சதுர்த்தி தினங்க. விநாயகர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரபகவான் இருப்பது மிகப்பெரிய ஒரு யோகம் நண்பர்களே. 5 குடையவன் 11ஆம் இடத்துல இருக்கிறார். மேலும் குரு பார்வை ராசிக்கு 7ஆம் இடத்தின் மீதும் 9, 11 ஆகிய இடத்தின் மீதும் விழுவது நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க. இன்றைய தினம் 2, 9 ஆகிய வீடுகள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கிறார். 3ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல சுக்கிரன் மற்றும் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 5ஆம் இடத்துல பூர்வபுண்ணிய ஸ்தானத்துல புதன் பகவான் இருப்பதும் நன்மைகளை ஏற்படுத்தி தரும். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு நீங்கள் எந்த காரியத்தை எப்படி முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் இன்றைய தினம். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த காரியத்தை தொடங்கினாலும் சரிங்க, நீங்கள் எதிர்பார்த்தபடி வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு வெற்றிகரமான நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நாளை இன்னைக்கு மாற்றி தருவதற்கு நீங்க சரியான திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு காலையில் எழுந்த ஒண்ணுமே ஒரு லிஸ்ட்டை போடுங்க. என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை நீங்க ரெடி பண்ணணும். அதுல முதல்ல எந்த விஷயங்கள் செய்யணுங்கிற ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்க வந்து லிஸ்ட்டை ரெடி பண்ணுங்க. நீங்க நிறைய காரியங்களில் ஈடுபடுங்க. நீங்க ஏற்கனவே தடைப்பட்ட வேலைகளை கூட நீங்க அந்த லிஸ்ட்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு காரியமா நீங்க நாள் தொடக்கத்துல இருந்து ட்ரை பண்ணும்போது மேக்ஸிமம் எல்லா காரியங்களும் நீங்க வெற்றிகளை பெற முடியும். எனவே கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள். நிறைய சக்சஸ் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. நீங்க நினைச்சபடி எல்லா விதமான சாதகமான சூழ்நிலையும் உங்களுக்கு இப்ப அமையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் மீது இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகி விடுங்க. புதிய முயற்சி நிறைய செய்யலாம். எக்கச்சக்கமான புதிய முயற்சி செய்யலாம். உங்களுக்கு வெற்றியில் வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு பண வரவுகள் ஏதாவது தடைகள் இருக்கா, அதையும் இப்பொழுது நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால பழைய பாக்கியில வசூல் பண்றதுக்கு நீங்க முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். உங்கள் மீது உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. மேலும் உங்களுக்கு ரொம்ப நாள் தீர்க்கப்படாத சில பழைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை தீர்ப்பதற்காக கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா கூட இன்னைக்கு அது சக்சஸ் ஆகிடுங்க. அற்புதமான ஒரு நாள். இப்பொழுது திருமணத்திற்கான நேரம் வந்திருக்குங்க. அதனால எந்த காரணம் கொண்டும் திருமண முயற்சியில நீங்கள தயக்கமே காட்ட தேவையில்லைங்க. கண்ணை மூடிட்டு உங்களுக்கு என்னென்ன மனசுல தோன்றுதோ அந்த மாதிரி திருமண ஏற்பாடுகள், விவாக பேச்சுவார்த்தைகள் ஏற்பாடுகள் எல்லாமே நீங்க செய்யலாம். உங்களுக்கு அது சாதகமாக மாறும். தொட்ட தொடங்கக்கூடிய இந்த காலகட்டம் இதுங்க. இதை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக்கிறது தான் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். நீங்க மட்டும் முன்னேற மாட்டீங்க, மற்றவங்க முன்னேற்றத்துக்கு நீங்க உறுதுணையாக இருப்பீங்க. அந்த மாதிரியான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க. வீடு மாற்றம் குறித்த செயல்பாடுகளில் நீங்க ஈடுபட்டுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஏன்னா வீட்டை நீங்க இடம் மாத்துறதுக்கு முன்னாடி இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு பெஸ்டா இருக்கா, அது நீங்க பெஸ்டா யூஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்றதெல்லாம் ஒரு செக் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு சின்ன அனலைஸ் பண்ணிக்கங்க. சமுதாய பணிகளில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்னைக்கு கெத்தான ஒரு நாளுங்க. உங்களுக்கு செல்வாக்கு கூடக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே. நல்ல தன்னம்பிக்கை மேம்படும். மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள்லாம் சுக்குநூறா உடைத்தெறிவீங்க. அதனால உங்களுக்கு வெற்றிகள் தானாக நிறைய வந்து சேருங்க. குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்க தாறுமாறா நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உங்களுக்கு வெற்றிகள் நிறைய வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கு நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். அலுவலக பணிகளில் நீங்க நல்ல வாய்ப்புகள் வந்து நீங்க இது வரைக்கும் பார்த்திராத சில வாய்ப்புகள் வந்து கிடைக்கப்பெறுவீங்க. ஸோ இது வரைக்கும் செய்யாத வேலைகளை செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் போது அதை சிறப்பாக நீங்க பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துங்கள். வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சம் அவுட்டிங் போயிட்டு வர்றது நல்லதுங்க. அப்படி வெளியில போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஆனந்தம் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. உங்களுடைய பணத்தை எப்படிலாம் சேமிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்களை உங்க வீட்டு பெரியவர்களிடம் நீங்க கண்டிப்பாக கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அந்த திறமையை நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில வேற லெவலில் நீங்க முன்னேற்றத்தை பெறுவதற்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக நண்பர்களே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்க மனக்குறந்த காதலரானவர் உங்களுக்கு ஒரு நடமாடும் ஏஞ்சல் போல தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த அளவுக்கு காதல் வாழ்க்கையில இனிமை கூடக்கூடிய ஒரு தருணங்கள் இப்பொழுது உங்களுக்கு ஏற்படும். ஒரு நடமாடும் ஏஞ்சல் போல உங்களது காதல் வாழ்க்கையில உங்க மனக்குறந்த காதலர் திகழக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். ஸோ அற்புதமான ஒரு நாள். உங்க வீட்டு குழந்தைகள் கூட நீங்க அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாங்க. ஏன்னா குழந்தைகள் உங்களை மகிழ்விப்பதற்கு அவர்களால் முடிந்ததை செய்வாங்க. அதனால் உங்களுக்கு இன்றைய தினம் ஒரு ஆனந்தமான ஒரு நாளாக மாறும் நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்க வீட்டில் வந்து நீங்க அதிகமான நல்லெண்ணத்தை நீங்க உருவாக்கணும். உங்க மீது வந்து நல்ல ஒரு நம்பிக்கை உருவாக்கணும் அப்படின்னா குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் நீங்க கொஞ்சம் நேரத்தை செலவிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்க வீட்டு இளைய உறுப்பினர்கள் குழந்தைகளுடன் அதிகமான நேரத்தை நீங்க செலவிட கத்துக்கங்க. அப்படி செய்தீங்கன்னா உங்க வீட்டுல நல்லெண்ணம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. இன்றைய தினம் திருமணம் அப்படின்றது சொர்க்கத்துல நிச்சயமாகுதுன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க.
கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அது அனுபவபூர்வமாக உணரக்கூடிய வகையில் உங்களுக்கு இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். உங்கள் வாழ்க்கை துணையானவர் அதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு தருணங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து சேரும். எனவே சிறந்த ஒரு நாளுக்கு பெஸ்ட்டான ஒரு நாள் நீங்கள் சொல்லலாம். நிறைய காரியங்களை கண்ண மூடி ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் உத்தியோகத்தில் ஜாப் பர்மனன்ட் குறித்த நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. எனவே ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல விடை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால குழப்பங்கள் தீரும். குடும்ப உறவும் பலப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. உங்களுக்கு ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் இருக்குது, முன்னோர் சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அதில் உங்களுக்கு சேர வேண்டிய பங்கீடுகள் எல்லாம் கரெக்டாக வந்து சேரக்கூடிய ஒரு நாளுங்க. பாகப்பிரிவினை குறித்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும். உங்கள் பங்கு கரெக்டாக உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கு. அற்புதமான ஒரு நாள், நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஒரு நாளுக்கு இன்று தினம் நல்ல ஒரு இனிமையை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறையவே இருக்குங்க. புதிய முயற்சிகள் நிறைய செய்யுங்க. வியாபார ரீதியாக சில மாற்றங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும். வியாபார ரீதியாக நல்ல முன்னேற்றம் உண்டுங்க. நீங்கள் புதிய முயற்சிகள் வியாபார ரீதியாக நல்லா மேற்கொள்ளலாம். ஆனால் முதலீடுகள் செய்யும் போது நல்ல ஒரு புரிதல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அற்புதமான ஒரு நாள் இன்று தினம் நிறைய காரியங்களை ட்ரை பண்ணி பாருங்க. முயற்சிக்க தவறாதீங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு பெஸ்ட்டாக அமையும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் கோல்டன் கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 2 இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் வேறு லெவலில் உங்களுக்கு வெற்றியில் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்கள் காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகக்கூடிய அதிர்ஷ்டகரமான நல்ல சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் உங்கள் தடைகள் விலகிறதுனால நிறைய காரியங்கள் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும். மேலும் பழைய பாக்கியிலும் வசூலாகக்கூடிய யோகம் இருக்குங்க. அதனால நீங்கள் உங்களுக்கு நாட்பட்ட பண வரவுகள் ஏதாவது பாக்கியாக இருக்குது, வரமே இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி பண வரவுகள் குறித்த விஷயங்களில் நீங்கள் தாராளமாக நிறைய ஈடுபடலாங்க. உங்களுக்கு பண வரவுகள் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல யோகமான ஒரு நாள் இன்றைய தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது தவிர உங்களுக்கு உங்கள் மீது தன்னம்பிக்கை பெருகக்கூடிய நாளாக அமைதுங்க. அது வேற லெவலில் உங்களுக்கு வெற்றிலை பெற்றுத்தரும். நம்பிக்கை மிகுந்த நாள் தடைகள் விலகும். உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க. புதிய திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்கள் காண முடியும். நிறைய மாற்றங்கள் உங்கள் வியாபாரத்திலும் ஏற்படுங்க. வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருந்தனாலும் சொல்லலாம். புதிய முயற்சிகளை நீங்கள் நிறைய மேற்கொள்ளுங்க. உங்களுக்கு நல்ல மாற்றகரமான வெற்றிகரமான ஒரு நாளுங்க. எதிர்பார்த்தபடி காரியங்களில் நீங்கள் வெற்றியில பெற முடியும். ரேவதி நட்சத்திர நண்பர்கள் இன்றைய தினம் உங்களது வீட்டை வந்து இடம் மாற்றலாமா அப்படின்ற மாதிரி யோசனைகள் இருந்தால் அதில் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க. மற்றபடி இன்னைக்கு கெத்தான ஒரு நாளுங்க. குறிப்பாக சமுதாய பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உயரும். உங்கள் காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே அகலக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. மற்றவங்க முன்னேறுவதற்கு நீங்க அதிகமாக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு செல்வாக்கான கெத்தான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.